முருகனை வைத்து வியாபாரம் செய்வதை முருகன் அறிவான். திருவள்ளுவருடைய வேடத்துல நடிச்சிருக்காரு. எந்த ஒரு திருநீர ஒரு அடையாளம் எதுவுமே இல்ல. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வரப்போகின்ற தேர்தல் சுட்ட பழமா சுடாத பழமா? சுட்ட பழம் தான் இது. ஆமா. பாஜக எடுத்துக்கிட்ட பழம் யாரு? தமிழ்நாட்டில் தமிழர் என்ற நினைப்பு தான் வரணும். ஏன்னா தமிழர்னு நினைப்பு வராமல் நாம் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க தெரிய தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் பறிப்போயிடும் என்பதுதான் நம்முடைய அச்சம். அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாட்டில் வேறு வடவர்கள் இங்கே முருக வழிபாடு நடத்துவதை நாம் தவறாக சொல்லவில்லை. ஆனால் நாம் முருகனை அவர்களிடம் இழந்து விடக்கூடாது. எப்படி திராவிடத்திடம் தமிழ்நாட்டையும் தமிழக இழந்துட்டுமோ அதுபோல முருக வழிபாடை மற்றவர்களிடம் கொடுத்து விட்டு நாம் ஏமாந்து இருக்க முடியாது. மனமுறி இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முருகரை ஏத்துக்கிட்டாங்க வட மாநிலத்தை வர. அது முருகன் பொது கடவுள் தான். பொது கடவுள் எல்லா நாட்டிலயும் இருக்கு. நாம போறோம். இன்னைக்கு அரேபியாவில் கூட கோயில் கிட்ட வச்சுட்டாங்க. அரேபியாவில் ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க முருக வழிபாடு இருக்கு, மயில் வழிபாடு இருக்கு. அப்போ எல்லாம் இருந்திருக்கு. இடையில காணாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க நினைக்கிறவங்க கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா இதை அரசியலா பேசுவது வரவேற்கத்தக்கதில்லை. அரசியல் என்பது பொதுவானது, ஜனநாயகம் எல்லா மதத்துக்காரர்களுக்கும் பொதுவானது, எல்லா இனத்துக்காரர்களுக்கும் பொதுவானது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர் அல்லாதவர்களுக்கும் பொதுவானது, தமிழர்கள் எங்கே போய் குடியிருந்தாலும் அந்த நாட்டிற்கும் பொதுவானது. அப்போ பொதுவானதா வைக்கணுமே தவிர அரசியல் பேசி ஒரு கட்சிக்கு சொந்தமாக்கிட்டு அவங்க அர்த்தத்தை இந்த தேர்தலில் வாக்கு வாங்கிட்டு அடுத்த தேர்தலில் அதை கை கழுவிட்டு போயிட்டே இருக்கிறதெல்லாம் தமிழர்களுக்கு மேன்மையாக இருக்காது. அதை உணர்த்துறது தான் இந்த நோக்கம் நமக்கெல்லாம். இது இந்த முருக மாநாடுங்கிறது 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பு. ஸோ இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வரக்கூடிய இந்த 2026 தேர்தலுக்கான வாக்குறுதி எந்த அளவுக்கு மக்களை சேரும்? என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? நீங்க திராவிட கட்சிகள் எல்லாம் சொன்னதை செய்யற கட்சியே கிடையாது. சொல்லாததை செய்வாங்க, செய்யதை எதையும் சொல்லாமல் போவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் இன்னும் கீழே இறங்கி போயிட்டு இருப்பாங்க. இலவசங்களை காட்டி ஏமாத்தும் போது, இலவசங்களை நம்பி மக்கள் போகும்போது இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு எந்த முன்னேற்றமும் வராது. மற்றவன் கொடுப்பான்றதுக்காகவே கையேந்தி இருக்கிறவன் எவனும் முன்னேற முடியாது. ஒருத்தன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம உழைச்சி முன்னேறலான்றவன் தான் முன்னுக்கு வருவான். அவன் தான் பலருக்கு உதவுவான். அப்ப அந்த நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நினைப்பில் வரணும். எல்லா மக்களுக்கும் எல்லோருக்குமே. தமிழ்நாட்டில இருந்த மில் தொழிற்சாலை இன்னைக்கு இருக்கா? கோயம்புத்தூர் மில் இருக்கா? நெசவு தொழிற்சாலை எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க மஞ்சள் சந்தை இருக்கா? சிவகாசியில் இருந்த பட்டாசு சந்தை நமக்கு இருக்கா முழுசா? இன்னைக்கு சீன பட்டாசு எல்லாம் இங்க வெடிக்குது இந்தியாவில். ஆனா நம்ம பட்டாசு தான் அரேபியாலாம் வெடிச்சது. சிவகாசி பட்டாசு தான். அந்த பட்டாசு வெடிச்சு சிதறின தாளை பார்த்தாக்க எல்லாம் தமிழ்ல இருந்தோம். நம்ம தினத்தந்தி மாதிரி தாள்கள் அதை வச்சு சுத்தி பட்டாசு தயாரிச்ச தொழிற்சாலையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வேற எவனாவது தயாரிச்ச பட்டாசு தான் வெடிக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் சமையல் கலைன்றதே இல்லாமல் போயிடும். தமிழ்நாட்டில் தமிழ் இசை என்பது இல்லாமல் போயிடும். தமிழ் இசையா இன்னைக்கு இருக்கு. எவனோ மேல்நாட்டு தகர டபால தட்டுறதெல்லாம் நம்ம இசை நீட்டு நம்முடைய பசங்களை சினிமாவில் போட்டு ஆட வச்சு அதை கேட்குறவன்லாம் எகிரி குதிச்சு அதோட போயிடுறான் தூங்குறதுக்கு. ஆனா திருக்கோயில் வழிபாட்டில் தான் தமிழ் இசை இருக்கு. இசை 7 இசை. அந்த இசையை பாடும்போது எந்த கவலை இருந்தாலும் மனிதன் மறந்து போயிடுவான். அவனுடைய உழைப்புல இருந்த உளைச்சல்லாம் போய்விடும், புத்துணர்ச்சி வந்துவிடும். அப்ப இயல், இசை, நாடகம் 3 நம்முடைய நாட்டில் இருந்தது நம்முடைய வழக்கத்தில் இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்முடைய உடையை கூட யாரோ தைத்து கொடுக்குறாங்க. அந்த அவலமெல்லாம் வராம இருக்குன்னா இந்த மாதிரி திராவிட என்ற இன்னொரு ஒட்டு கட்சிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு தமிழர்கள் அரசியல் பேசுவதை கேட்பதை தவிர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்க ஆந்திராவில் போய் திராவிடம்னு பேச முடியாது. திராவிடம்னு பேசினா அங்க இருக்கிறவன் போடான்னு வெளியேற்றிடுவான். கர்நாடகத்துல அதே நிலைமை. ஆந்திரா கேரளத்துல சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்க வடநாட்டுல போய் கூட வடநாட்டு அரசியல்னு பேச முடியாது. மராட்டியத்துல, மகாராஷ்டிரத்துல
வடநாட்டு அரசியல்னு பேசுனா அவன் அவன் வந்து அவனுடைய எதிரி. அவன் இந்திக்காரனுடைய ஆளுமைன்னுட்டு அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப தமிழனுக்கு மட்டும் திராவிட அரசியல்னா தமிழனையே ஆளுமை செய்வதற்காக வருகின்ற ஒரு அரசியல் நீட்டு தமிழனுக்கு தெரியலையா, புரியலையா, என்னன்னு தெரியல. புரிஞ்சுக்கணும். ஐயா, இன்னைக்கு வந்து திருக்குறள்னு ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு. இசைஞானி இளையராஜா. ஸோ இந்த படத்துல வந்து திருவள்ளுவருடைய வேடத்துல நடிச்சிருக்காரு. எந்த ஒரு திருநீர ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை. இது எப்படி பாக்குறீங்க? அடையாளத்தோட இருந்திருப்பாரா? நம்முடைய அடையாளமே திருநீர். அது இல்லாம தான் அந்த திருவள்ளுவர் சங்க காலம் தொட்டு எந்த புலவனாக இருந்தாலும் நெற்றியில் திருநீரிடுவதுதான் வழக்கம். அந்த திருநீர் தான் நம்முடைய முழுமையான அடையாளம். அந்த திருநீரைத்தான் வடநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமா வைக்கிறான். இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இப்ப கொஞ்சமும் இல்லாமல் போயிடுவோமோன்னு கவலை இருக்கு. நெத்தியில அடையாளம் நாம் யார் என்பதை, தமிழர் என்பதை வடநாட்டுல போனா பாக்குறவங்களுக்கு தெரியும். நாம போடுற நாம தனியா வேறவா இருக்கோம். ஆனா அவன் போட்டிருக்க நாம வேற மாதிரி இருக்கும். நம்முடைய நெத்தியில இருக்க திருநீரை பார்த்தாவே அவன் தமிழன்னுட்டு அவன் சொல்லாம தெரிஞ்சுக்குவான். இந்த அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டா எப்படி? வேட்டி கட்டுறதை நம்ம விட்டுட்டு போயிட்டா எப்படி? நம்ம வீட்டுல புடவை சேலை கட்டுறதை விட்டுட்டு போயிட்டா எப்படி? இப்ப நம்ம தொழிலெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே போயிடும். எல்லாமே போய்விட்டு அப்புறம் நாம என்ன இருக்கு? நாம ஒரு கூலிக்காரன். நாம தெருவில் உட்காந்து இருக்கணும், எவனாவது முதலாளி வந்து கூப்பிட்டு போறானான்ட்டு. அந்த சூழ்நிலையை நம்முடைய தலைமுறைக்கெல்லாம் தரக்கூடாது. தராம இருக்கணும்னா கண்டிப்பா நாம தமிழ் தேசியத்தா இருக்கணும். நாங்கள் தமிழர்கள். இது நாடு தமிழ்நாடியா? இப்போ வந்து திருவள்ளுவருக்கான வரலாறுன்னு ஒண்ணு இருக்கா? இப்படிதான் வாழ்ந்தாருன்னு இருக்கா? எப்படிங்க? ஏன்னா இப்போ திருக்குறள் படம் வந்துருக்கு, நானும் பார்க்கல. இல்ல, எல்லாமே பெரும்பகுதியானவை அனுமானங்கள். தாடியோட இருக்காரு. தாடி தான் நம்முடைய சொத்து. தாடியும் மீசையும் இல்லைன்னா நம்முடைய அறிவினுடைய முதிர்ச்சி ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். தாடியை வச்சுதான் நம்முடைய ஆளுமையை முன்ன சொல்லுவாங்க. தாடியும் மீசையும் இல்லைன்னா அந்த அடையாளம் கிடையாது. அதே இந்த திராவிடக்காரங்கள்லாம் நீங்க மட்டும் வச்சுக்கலாமா தாடி? ராமசாமி வச்சுக்கலாமா தாடி? அந்த தாடி எடுத்துறது தானே ராமசாமி. அது ஒரு பெருமையின் அடையாளம், பெருந்தன்மை, வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளம். ஆமா, முதிர்ச்சியினுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் முனிவன். அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறள் படத்துல திருவள்ளுவரை பற்றி காட்டக்கூடிய காட்சிகள்லாம் எப்படி எடுத்துக்க? ஏன்னா வரலாறு எனக்கு தெரியல, ஆனா செய்வது தவறு. நீ ஏன் திருக்குறள்னு பேர் வைக்கிற? இப்படின்னு எடுத்துருக்காங்க. இப்படி இதை நம்ம ஏத்துக்கொள்ள அதுவெல்லாம் செய்யக்கூடாது. நீ சினிமாக்காரன் தானே, உனக்கு 1000 கருத்துக்கள் இருக்கு. சினிமாக்காரன்னா நீ வரலாற்றை எடுக்கணும். வரலாறு தெரியாம நீ சினிமா எடுக்கக்கூடாது. இப்படி இருக்கலாமோன்னு அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க புதிதா ஒரு கதை விடுங்க. இப்ப பூம்புகார்னு வந்தது, கருணாநிதி எடுத்தாரு, ஒரு படம் எடுத்தாரு, கண்ணகி கோவலன் கதை மாதிரி. அது வெவ்வேறு மாதிரி போச்சு. அது வரலாறே அல்ல. வாழ்க்கை என்பது வரலாறு. ஏன்னா வருங்காலத்துல இந்த திருக்குறள் படத்தை பார்த்துட்டு இதுதான் திருவள்ளுவரோ, இதுதான் மாதிரி வரும் தானே தலைமுறை நீங்க வரும் தானே. நாம என்ன சொல்றோமோ அதுதான் மனதில் பதியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நடவடிக்கை வேற, படம் வேற. சிவாஜியை பார்த்த உடனே வீரபாண்டியன் நாம நினைச்சுக்கிட்டோம். ஆனா அவருடைய வரலாறு வேற. ஆனா திரைப்படத்துல திருத்தி கொஞ்சம் சுவையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து ஏதோ ஒண்ணு கெடுத்துருவாங்க. ஆனா திருவள்ளுவர் அப்படி பண்ண முடியாது. திருவள்ளுவரை அவர் பண்ணக்கூடாது, பண்ணா தப்பு அது. ஆமா, திருவள்ளுவரையோ பாரதிதாசனையோ இல்ல இன்னும் இருக்கிற புலவர்களையோ நாம் அறிஞர்களையோ நாம் அவர்களை போல எடுக்க முடியலன்னா அந்த படத்தை எடுக்கக்கூடாது. ஆமா, இப்படி இருக்கலாமோங்கிற மாதிரியான ஒரு படத்துக்கு அதுக்கு ஒரு என்ன முடிவுன்னு தெரியல. அதெல்லாம் முடியாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஏன்னா திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உருவகம் தர முடியாது. ஆனா அந்த காலத்துல தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்றத வச்சுதான் உருவம் தந்திருக்காங்க. திருக்குறளுங்கிறது தவறுன்னு சொல்றீங்க. அது எப்படி நன்மையா எடுத்தா கூட அதோடைய தெரியாம எடுக்கக்கூடாது நீங்க. ஏன்னா
தெரியாம எடுக்கிறது இல்ல. இன்னொன்னு அதுல கவனிக்கணும் நம்ம. அது வந்து இந்த விளக்கப்படமா இருந்தா அது அவங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு திரைப்படம் போது அது இப்படி வாழ்ந்தாருங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் செவி வழி கதைகள் தான். திருக்குறளை பார்த்து தான் நம்ம அவரை மதிப்பிடணுமே தவிர மற்றபடி வேற எதையும் வச்சு நம்ம மதிப்பிடுறது அழகா இருக்காது. திருக்குறள்ல எந்தெந்த நிலையில அவர் எழுதினார் தெரியல, எந்த அந்த சூழ்நிலை பொறுத்து அந்த திருக்குறள் எழுதும் போது அது வந்து 1.25 அடி தான் இருக்கு. மற்றதெல்லாம் 4 அடி இருக்கும், அதுக்கு மேல் அடிகள்லாம் இருக்கும். ஆனா அது ஒரே 1.25 அடி இருக்கிறதுனால அதை வந்து அவையில ஏத்துக்கல சங்கப்புலவர்கள். இதை வந்து ஒரு முழுமையான ஒரு கவிதை இதல்ல பாடல் அல்ல அப்படின்னு ஏத்துக்கல. அதுக்கு பின்னால ஔவையார் வந்து இதுக்கான முட்டு கொடுத்து இதுவெல்லாம் சரியானது, இது அவர் சொல்லி இருக்கிறது உலக மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரையானது, அதனால அதை நாம ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லி அப்புறம் ஏத்துக்கிட்டதா வருது. ஆனா அவர் படம் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியாம அதை வந்து நாம் வந்து முழுவதா விமர்சனம் பண்ண முடியாது. ஒருவேளை நல்லபடியா பண்ணியிருந்தாலும் நம்ம அதை பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு திருநீர் இல்லாம அது தமிழர்களுடைய தனி அடையாளம். அது சிவனாக இருந்தாலும் கண்ணனாக இருந்தாலும் காளி மாரியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெற்றியில் இருக்கும். அது பிள்ளையாராக இருந்தாலும், பிள்ளையாரம் தமிழ் கடவுள் தான், கண்ணனும் அப்படிதான், கருப்பசாமின்றமே அவனும் தமிழ் கடவுள் தான், சிவனும் தமிழ் கடவுள் தான். ஏன்னா முதல் சங்கத்தினுடைய தலைவராக சிவன் இருந்தாரு, 2வது தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக முருகன் இருந்தாரு, 3வது தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராகத்தான் நம்முடைய நக்கீரர் இருந்தாரு. முருகாற்றுப்படையை எழுதினாரு அவர், நக்கீரர் இருந்தாரு. அப்போ புலவர்கள் எல்லாம் தெய்வீகம் உடையவர்கள். ஏன்னா தமிழ அதான் சொல்லுது, நீ அல்ல, நீ இந்த மண்ணின் பிறப்பு, இந்த மண்ணும் காற்றும் மழையும் நீரும் எல்லாம் என்ன பண்ணுதோ அதுதான் நீ, அதனுடைய சிந்தனை உன்னுடையது. இந்த சிந்தனையை வைத்துத்தான் நீ இதையெல்லாம் மறுபடியும் பாக்குற. இப்ப திருவள்ளுவருங்கிறத பாத்தீங்கன்னா வள்ளுவங்கிற ஒரு ஜாதியிலையும் போகுது, அது எப்படி பாருங்க? தப்பு இல்லை, அவர் அந்த குடியில பிறந்திருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வள்ளுவன். ஆனா இன்னொன்னு தமிழ் என்ன சொல்லுது பாருங்க, வல்லவன் அப்படின்னா என்னாச்சு? பலசாலின்னு அர்த்தம், வலிமை உடையவன். உவன்னா நினைவில் சிந்தனையில் உயர்ந்தவன். வள்ளுவன் என்பது சிந்தனையில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுது. அதனால்தான் வள்ளுவன். அது ஒரு ஜாதி பெயராக கூட இருக்கலாம், ஏன்னா அது குடிபெயர் தானே. நீங்க இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கீங்க, உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் 10 பேர் ஆனாங்கன்னா அவங்க வயிற்றுல 10 பேர் பண்ணாங்க, 10 பேர் 100 ஆயிடும், ஊராயிடும், ஒரு நாடே ஆயிடும். ஒரு நாடு என்பது இவ்வளவு பெரிய நாடு என்பதெல்லாம் அளவு இல்லை. அப்போ நாடு என்பது ஒரு 10 ஊர் சேர்ந்தா கூட ஒரு நாடு தான். அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னால. ஆமா, அதனால இந்த நாடு என்பது இருக்கலாம். வள்ளுவர்கள் என்பது ஒரு சாதிய பிரிவினராக இருக்கலாம். சாதி என்பது ஒன்றும் பிரிவு கிடையாது, அவங்க இருந்த இடத்தினுடைய பேர், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் முருகன் மறுபடியும் நம்முடைய இருப்பார், உலகத்தோட இருப்பாரு. ஆமா, முருகனையும். ஆனா முருகனை வச்சு வியாபாரம் செய்யறத, முருகனை வைத்து வியாபாரம் செய்வதை முருகன் அறிவான். ஏன்னா முருகன் வந்து அப்படியெல்லாம் கடவுள் கிடையாது. ஆமா, தெல்லு தமிழ் சிந்திய ஒரு தெய்வம். ஔவையார் பெரும் புலமை மிக்கவர். அந்த ஔவையாரு ஆஞ்சி ஓஞ்சி ஒரு மரத்தடியில வந்து படுக்கிறாங்க. படுக்கும்போது அப்பா நாம எத்தனை வேலை செஞ்சுட்டு வந்தோம், இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்துட்டு வந்தோம், எவ்வளவு பேருக்கு அறிவுரை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு மரத்தடியில படுக்கிறாங்க ஔவையாரு. ஔவையார் படுத்த உடனே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவனா இருந்த முருகன் வந்து மேல மரத்து மேல ஏறி மரத்தை உழுக்குறான். உழுக்குனா அது நாவல் மரம். அந்த பழம் பழுத்து வந்த பழம் மேல விழுது. எழுந்து பாக்குறாங்க அந்த அம்மா. பார்த்ததும் எடுத்து தொட்டு பார்த்தா அதுல கல் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு கீழே வந்த பழத்துல. அதை ஊதுறாங்க. ஊதும் போது மேல இருந்து ஒரு குரல் வருது, ஒரு சிறுவனுடைய குரல். என்ன பாட்டி, பழம் சுடுதா அப்படின்னு கேட்கலாம். எவ்வளவு அறிவாளித்தனமான ஒரு சிறுவன் கேட்கிறான், பழம் சுடுதான்னு. பழம் எப்படிப்பா சுடுவான்?
மண்ணை வந்து மண்ணில் இருக்கிற ஒட்டிக்கிட்ட அந்த மண்ணை ஊதுறதுக்காக தான் நான் ஊதுறேன். ஆனா எனக்கே நீ ஊதுறிய அப்படின்னு அவ்வை பார்க்குறேன். அப்படி அந்த அவ்வை அவ்வைக்கே ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குறா. நீ என்னத்தான் படிச்சுட்டு இருந்தாலும், நீ என்ன புலமை மிக்கவா இருந்தாலும், இப்போ இது இன்னைக்கு அந்த பழத்துடைய சீசன் தான். ஆமா ஆமா. இப்போ ஆடி மாதம் வந்துச்சுன்னா நிறைய ஆடி எல்லாம் வந்து முருக மாநாடு பாஜக ஊது பாக்குறது இருக்க வைகாசியில பிறந்தவல்ல முருகன். அதனால வைகாசி ஆணி. இப்போ இதுல யாரு பழங்க அரசியல சொல்றேன், பாஜக எடுத்துக்கிட்ட பழம் யாரு? அது மாங்கனியை தான் கேட்கணும். யாருக்கும் கிடைக்காது. அதிமுகவா? அது யாருக்கும் கிடைக்காது. தமிழ்நாட்டு மக்களுடைய மாங்கனி இது போல போலி பேசுறதுக்கெல்லாம் கிடைக்காது. உண்மையா நடக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா முருகனுக்கே கிடைக்கல அந்த பழம். ஏன்னா வரப்போகின்ற தேர்தல் சுட்ட பழமா சுடாத பழமா? சுட்ட பழம் தான் இது. ஆமா, சுட்ட பழம் நல்லா அறிந்துகிட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படியெல்லாம் சுட்டு தின்னு வர்றவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்காது. உண்மையிலேயே கிடைக்கிறது மக்களுக்காக இருக்கின்ற நல்ல பழுத்த பழங்களுக்கு தான் கிடைக்கும். அது அவ்வை போன்றவர்களுக்கு கிடைச்சி அறிவும் வரும். அது தமிழ்நாட்டினுடைய வளமிக்க ஒரு சொல், முருகனுடைய சொல். முருகன் என்றாலே அழகு. அழகு என்றால் சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்படி ஒரு அழகான ஒரு தமிழ்நாட்டினுடைய தெய்வத்தை யார் கொஞ்ச நாளும் சரி, ஆனால் தமிழருடைய கையிலேருந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கு திராவிடமோ வட இந்தியாவோ முயற்சிக்க கூடாது என்பதை இந்த நேர்காணல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக முருகன் நம்மோடு தான் இருப்பான், தமிழோடு இருப்பான், தமிழர்களோடு இருப்பான், தமிழ்நாட்டோடு இருப்பான். நன்றி, வணக்கம். நன்றிங்க.